தலைநகரிலேயே அரங்கேற்றப்பட்ட ஆணவ படுகொலை. திருமணமான 4 மாதத்தில் கொலை செய்யப்பட்ட காதல் கணவன். தொடரும் ஆணவ கொலைகளுக்கு தமிழ்நாடு SC/ST ஆணையம் எடுத்த நடவடிக்கை என்ன? ஆணவ கொலைகளுக்கு என இதுவரை தனிச்சட்டம் இயற்றப்படாதது ஏன்? கேள்விகளோடு ஆரம்பிக்கிறது இந்த வார புலன் விசாரணை. தமிழ்நாட்டில் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்களின் காதல் திருமணங்களுக்கு எதிராக நடைபெறும் ஆணவ கொலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. கண்ணகி முருகேசன், ஓமலூரை சேர்ந்த பொறியியல் பட்டதாரி கோகுல்ராஜ், உடுமலைப்பேட்டை சங்கர், திருவாரூர் அபிராமி, நெல்லை கல்பனா, நாகப்பட்டினம் அமிர்தவள்ளி, தஞ்சாவூர் ஐஸ்வர்யா என ஆணவ படுகொலைகளின் எண்ணிக்கை நீண்டு கொண்டே செல்கின்றது. இந்த எண்ணிக்கையை மேலும் உயர்த்தியுள்ளது தலைநகர் சென்னையில் அரங்கேறியிருக்கும் ஆணவ படுகொலை. சென்னை பள்ளிக்கரணையில் ஓர் இளைஞரை 4 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதனை பார்த்த அங்கிருந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் பலத்த வெட்டு காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த அந்த இளைஞரை அருகிலிருந்தவர்கள் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு இளைஞரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பள்ளிக்கரணை போலீசார் நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்டவர் பள்ளிக்கரணை அம்பேத்கர் தெருவைச் சேர்ந்த 26 வயது பிரவீன் என்பது தெரிய வந்தது. பிரவீன் குறித்த தகவலை காவல்துறையினர் சேகரிக்க தொடங்கினர். சென்னை பள்ளிக்கரணை பகுதியைச் சேர்ந்த கோபி என்பவரின் மகன் பிரவீனும் ஜலடியான்பேட்டை சாய் கணேஷ் நகரைச் சேர்ந்த ஷர்மியும் கடந்த சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இவர்கள் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பெண் வீட்டாரின் எதிர்ப்பை மீறி கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு காதலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பெண் வீட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது ஷர்மிளா பிரவீனுடன் செல்வதாக கூறியதை அடுத்து இரு தரப்பினரிடமும் ஒப்புதல் எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியதாக பள்ளிக்கரணை காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து செங்கல்பட்டு மாவட்டம் நெடுங்குன்றத்தில் உள்ள பிரவீனின் சித்தி பௌர்ணமியின் வீட்டில் தற்காலிகமாக குடியிருந்து வந்துள்ளனர். 1 மாதத்திற்கு முன்புதான் ஷர்மிளாவின் கல்லூரி படிப்புக்காக பள்ளிக்கரணைக்கு வந்துள்ளனர். இவர்களின் திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்த ஷர்மிளாவின் பெற்றோர் மற்றும் அவரது சகோதரர் தினேஷ் ஆகியோர் பிரவீன் மீது கடுமையான கோபத்தில் இருந்துள்ளனர். மேலும் பிரவீனை கொலை செய்து விடுவோம் என தொடர்ச்சியாக மிரட்டி வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிலையில்தான் ஷர்மியின் அண்ணன் தினேஷ் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரவீனை கொலை செய்ய திட்டம் தீட்டி பிரவீனை சில நாட்கள் நோட்டமிட்டுள்ளனர். அப்போது பிரவீன் அடிக்கடி பள்ளிக்கரணை அரசு மதுபான கடைக்கு வருவதை தெரிந்து கொண்ட அவர்கள் கடந்த 24ஆம் தேதி தினேஷ் மற்றும் அவரது நண்பர்கள் 3 பேர் சேர்ந்து பிரவீனை கொலை செய்ய பிரவீனின் வருகைக்காக வெளியே காத்திருந்துள்ளனர். தினேஷ் உட்பட அவரது நண்பர்கள் 4 பேரும் சேர்ந்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவாக இருந்த பெண்ணின் அண்ணன் தினேஷ், தினேஷின் நண்பர்களான ஸ்டீஃபன், விஷ்ணு, ஜோதிலிங்கம், ஸ்ரீ ஆகியோரை தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் கொலை கும்பல் வண்டலூர் அருகே மாம்பாக்கத்தில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் வண்டலூர் அருகே மாம்பாக்கத்தில் வைத்து 5 பேரையும் கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் எங்களின் சம்மதமின்றி சகோதரியை திருமணம் செய்ததால் திட்டமிட்டு வெட்டி கொலை செய்தோம் என தினேஷ் வாக்குமூலம் அளித்ததாகவும், கொலை செய்யப்பட்ட பிரவீன் மீது 2022ஆம் ஆண்டில் நடந்த ஒரு கொலை தொடர்பாக வழக்கு இருப்பதாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கைது செய்த 5 பேர் மீதும் கொலை மற்றும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் கொலை செய்யப்பட்ட பிரவீனின் தந்தை கோபி கூறும்போது, சாதி வெறியால் திருமணமான 4 மாதங்களிலேயே எனது மகனை கொலை செய்து விட்டனர். வெளியே சென்ற எனது மகனை அவருடைய மனைவியின் சகோதரர் உட்பட சிலர் வெட்டி கொலை செய்துள்ளனர்.
கொலை செய்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரத்தத்தில் என்ன சாதி உள்ளது என்று வேதனை தெரிவித்தார். இந்த மாதிரி பண்ணா எப்படி சார் நியாயமா? ஒரு பதில் சொல்லுவாரு. பணத்தை வச்சு என்ன சார் என் பையனே போயிட்டான். காதல் கணவரை இழந்த ஷர்மிளா கூறும்போது, திருமணம் நடந்ததிலிருந்து நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருந்து வந்தோம். ஆனால் இந்த 4 மாதத்தில் எனது சகோதரர் 2 முறை எங்களை கொலை செய்து விடுவோம் என மிரட்டினார். தற்போது என் கணவரை கொலை செய்து விட்டனர். எனது கணவரை கொலை செய்த அவர்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறி கதறி எழுதியிருக்கிறார். தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி பொதுச் செயலாளர் கே. சாமுவேல்ராஜ் கூறுகையில், தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்கின்ற அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பல தம்பதியினருக்கு இதுவரை சென்னைத்தான் பெரிய அளவில் அடைக்கலம் கொடுத்து வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் காதலிக்கக்கூடிய சாதியை மறுத்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பலருக்கு சாதியின் பெயரால் மிரட்டல் ஏற்படுகின்ற போது அவர்கள் தன்னை அறியாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர்கள் தேடி வருகின்ற நகரமாக தற்போது வரை உள்ளது சென்னைதான். மேலும் பலர் சென்னையில் மற்றவருடைய கண்களில் படாமல் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் தற்போது நடைபெற்றிருக்கிற இந்த கொலையை பொறுத்தவரை அந்த நம்பிக்கை எல்லாம் பொய்த்து போகும் விதமாக, அதுவும் தலைநகர் சென்னையில் இந்த படுகொலை நடந்திருப்பது உண்மையில் இந்த சாதிய ஆணவ படுகொலையினுடைய ஒரு கொடூரத்தை உணர்த்துவதாகவே உள்ளது. எனவே தான் இங்கே தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தை விரும்புகிற அரசியல் கட்சிகள், மக்களுக்காக செயல்படுகின்ற அமைப்புகள் நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு ஒரு வலிமையான சிறப்பு சட்டம் வேண்டும் என்கின்ற முறையில் தொடர்ச்சியாக கோரிக்கை முன்வைத்து வருகிறோம். இந்த படுகொலை உண்மையில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. சாதி ஆணவ படுகொலை தமிழ்நாட்டிற்கு புதிதல்ல. அப்படி ஏராளமான சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அவை பெரும்பாலும் நெல்லை, மதுரை போன்ற தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களின் கிராமப்புறங்களிலும் தான் நடந்திருக்கின்றன. ஆனால் பெரிதாக சாதி பாகுபாடு பார்க்காத தமிழகத்தின் தலைநகர் சென்னையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருப்பதுதான் அனைவரையும் அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இவ்வளவு முற்போக்கான தமிழ்நாட்டில் இன்னமும் ஆணவ படுகொலைகள் நடக்கிறது என்றால் கட்டாயமாக முற்போக்கு என்று சொல்வதில் அர்த்தமில்லை என்று தெரிவித்தார். இதுபோன்ற சாதிய கொலைகளை தடுப்பதற்கு தன்னார்வ அமைப்புகளும் அரசியல் அமைப்புகளும் ஆணவ கொலைகளுக்கான தனிச்சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றன. ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே குறையும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. காதலும் சுய தேர்வும் ஒருவருடைய அடிப்படை உரிமை சார்ந்த விஷயம். சாதி ஆணவ கொலைகளுக்கு தனி சிறப்பு சட்டம் கட்டாயம் இயற்றப்பட வேண்டும். கொலை வேறு, ஆணவ கொலை வேறு. கொலை என்பது தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் ஆணவ கொலை என்பது அப்படியல்ல, ஒரு சமூகத்திற்கு எதிரானது. தொடரும் இதுபோன்ற ஆணவ கொலைகளுக்கு தமிழ்நாடு SC/ST ஆணையம் எடுத்த நடவடிக்கைதான் என்ன? தமிழகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வரும் இதுபோன்ற ஆணவ படுகொலைகள், குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவது பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அதுவும் தலைநகர் சென்னையிலேயே அரங்கேறியுள்ள இந்த ஆணவ படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது.